ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. திருமணம் தேவனால் நியமிக்கப்பட்ட கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பரிசுத்தமும் சமுதாய ரீதியிலும் ஆவிக்குரியதாயும் விவகார ரீதியிலும் சரீர சம்பந்தமும் உள்ளதாய் இருக்கிறது. விபச்சாரத்தின் அர்த்தம் திருமணத்திற்கு வெளியிலே சரீரப்பிரகாரமான உறவு வைக்கிறது. அர்த்தம் தேவனுடைய ஆவிக்குரிய மனுஷ சமுதாய தனிப்பட்ட மனிதனின் விவேகத்திற்கு சம்பந்தமாக பிரமாணத்திற்கு விரோதமாக செய்யப்படுகிற கொடூரமான பாவம்தான் விபச்சாரம். விபச்சாரம் மனுஷனுடைய இருதயத்திற்கு சம்பந்தமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இருதயத்தில் உண்டாகக்கூடிய கெட்ட இச்சையை கொண்டு சரியான நேரம் கிடைப்பதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். அப்படி செய்து தன் இச்சையின் நிமித்தம் அவன் பாவம் செய்கிறான். பாவத்தின் பிரதிபலன் தேவனிடத்திலிருந்து உண்டாகும் பிரிவு நித்தியத்திற்கு கிடைக்கும் நரக தண்டனையாயிருக்கிறது. இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை ரட்சிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். மனுஷ ஜாதியின் தண்டனையை சிலுவையிலே அனுபவித்தார். மரணத்தை ருசி பார்த்தார். மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் ஜீவனோடு எழுந்தார். ஆகவே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து பாவ தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் மாறும்படி செய்கிறார். அதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே வெளிப்படுகிறது. நீங்களும் அப்படியே செய்யும்படி தேவனிடத்தில் இது எங்கள் ஜெபமாயிருக்கிறது.